தெரியுமான்னு தெரியல. 5வது பாடல். பரலோக ஆராதனை பாடல் புத்தகத்தில் 5வது பாடல். அல்பா ஒமேகா ஆதியும் நீரே, நேச சத்தம் கேட்டேன் அவரை இன்று பணிவேன். அவர் சமூகம் எனக்கு பேரின்பம், அவர் சமூகம் எனக்கு பேரின்பம். அல்பா ஒமேகா ஆதியும் நீரே, நேச சத்தம் கேட்டேன் அவரை இன்று பணிவேன். அவர் சமூகம் எனக்கு இன்பம், அவர் சமூகம் எனக்கு பேரின்பம். 3வது பாடல். இயேசு நிற்கிறார் அமர்ந்த கடலிலே, அழைத்து செல்கிறார் அமைதி வாழ்விலே. இயேசு நிற்கிறார் அமர்ந்த கடலிலே, அழைத்து செல்கிறார் அமைதி வாழ்விலே. லீபனோன் சிகரத்தில் ஓங்கி நிற்கும் விருட்சம் போல், கிருபை நிறைந்த இடத்தில் நான் செழித்து வளருவேன். லீபனோன் சிகரத்தில் ஓங்கி நிற்கும் விருட்சம் போல், கிருபை நிறைந்த இடத்தில் நான் செழித்து வளருவேன். அல்பா ஒமேகா ஆதியும் நீரே, நேச சத்தம் கேட்டேன் அவரை இன்று பணிவேன். அவர் சமூகம் எனக்கு பேரின்பம், அவர் சமூகம் எனக்கு பேரின்பம். வாடை எழும்பிடும் தென்றல் வீசிடும், ஜீவ தண்ணீரில் துறவு தோன்றிடும். வாடை எழும்பிடும் தென்றல் வீசிடும், ஜீவ தண்ணீரில் துறவு தோன்றிடும். லீபனோன் சிகரத்தில் ஓடி வரும் வெள்ளம் போல், வசனம் நிறைந்த இடத்தில் நான் கனிகள் பெற்றிடுவேன். லீபனோன் சிகரத்தில் ஓடி வரும் வெள்ளம் போல், வசனம் நிறைந்த இடத்தில் நான் கனிகள் பெற்றிடுவேன். அல்பா ஒமேகா ஆதியும் நீரே, நேச சத்தம் கேட்டேன் அவரை இன்று பணிவேன். அவர் சமூகம் எனக்கு பேரின்பம், அவர் சமூகம் எனக்கு பேரின்பம். நிழல் சாய்ந்திடும் பகல் குளிர்ந்திடும், வெள்ளம் போல வாசனை வந்து நிறைந்திடும். நிழல் சாய்ந்திடும் பகல் குளிர்ந்திடும், வெள்ளம் போல வாசனை வந்து நிறைந்திடும். லீபனோன் சிகரத்தில் சீறி வரும் சிங்கம் போல், வீரம் நிறைந்த இடத்தில் நான் ஜெயித்து வளருவேன். லீபனோன் சிகரத்தில் சீறி வரும் சிங்கம் போல், வீரம் நிறைந்த இடத்தில் நான் ஜெயித்து வளருவேன். அல்பா ஒமேகா ஆதியும் நீரே, நேச சத்தம் கேட்டேன் அவரை இன்று பணிவேன். அவர் சமூகம் எனக்கு பேரின்பம், அவர் சமூகம் எனக்கு பேரின்பம். லீலி புஷ்பமே கிச்சிலி மரமிதோ, மதுரமானவர் மகிமை தருகிறார். லீலி புஷ்பமே கிச்சிலி மரமிதோ, மதுரமானவர் மகிமை தருகிறார். லீபனோன் சிகரத்தில் வீசி வரும் வாசனை, சாட்சி நிறைந்த இடத்திலே பெருகி படர்ந்திடும். லீபனோன் சிகரத்தில் வீசி வரும் வாசனை, சாட்சி நிறைந்த இடத்திலே பெருகி படர்ந்திடும். அல்பா ஒமேகா ஆதியும் நீரே, நேச சத்தம் கேட்டேன் அவரை இன்று பணிவேன். அவர் சமூகம் எனக்கு பேரின்பம், அவர் சமூகம் எனக்கு பேரின்பம். அல்லேலூயா. நாங்கள் ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்படுறப்ப இந்த பாடலாம் கற்றுக் கொடுத்தாங்க. ரொம்ப பிடிக்கும். எப்போ நான் வந்து தனிப்பட்ட ஜெபத்தில் பாடுறப்பையும், எனக்கு எப்போலாம் ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு தோணுதோ அப்போலாம் அந்த பாட்டை பாடுவேன். எனக்கு ஏன்னா ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த பாடுறப்ப. ஒரு மாதிரியா ஃபோக் ஸ்டைலில் அந்த பாடுறது, அதில் நிறைய அர்த்தம்லாம் இருக்கப்போ எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்போ நான் இன்றைக்கி இந்த பாடணும்னு நினைக்கணும் வரல, ஆனால் நான் எடுக்கிற பிரசங்கத்துக்கு ரிலேட்டடாக அந்த பாட்டு இருந்ததுனால அங்கே வந்து ஆண்டவர் இந்த பாட்டை கொடுத்தாருங்க. அதனால் உங்கள் முன்னாடி பாடினேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இன்றைக்கி எடுத்த வேத வசனம் ஏசாயா 60 13 14 வசனம் வசிங்க. ஏசாயா 60. என் பரிசுத்த ஸ்தலத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும்
தேவதாரு விருட்சகங்களும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சகங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். என் பாதஸ்தலத்தை மகிமைப்படுத்துவேன். என் பாதஸ்தலத்தை மகிமைப்படுத்துவேன். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும். போதும் போதும், 13வது வசனம் மட்டும் போதும். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டீங்களா? எப்பயாச்சும் நம்ம தியானிச்சிருக்கோமா? ஏதாவது தோணுதா? இந்த மாதம் முதல் வாரத்தில் இந்த வசனத்தை குறித்து தியானம் செஞ்சோம். 4ஆம் தேதி 5வது மாதம் 25வது வருஷத்தில் இந்த மாதத்தில் முதல் தேதியில் முதல் வாரத்தில் இந்த தியானம் குறித்தோம். இதை யார் பிரசங்கம் பண்ணா? அண்ணன் பண்ணலையே, மலரக்கா பண்ணாங்க. மலரக்கா பண்ணோடனே இதில் நிறைய வசனம் சொன்னாங்க. முதல் வசனத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வசனம் சொல்கிறப்ப எனக்கு அப்படியே ஸ்டக் ஆனிச்சு. நான் அதில் எந்த அர்த்தமும் கேட்கல. இது பிரசங்கம் எழுத தோன்றினது, அதை மட்டும் அந்த வசனத்துக்கு நிறையா எழுதிட்டேன். எழுதிட்டோன்னே அண்ணன் முடிவில் நம்மளுக்கு அதை பற்றி விளக்கம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொல்கிறப்ப இது ஊழியத்துக்காக ஒரு சகோதரர் என்கிட்ட சொன்னாங்க. சரிங்களா? சொன்னாங்களா? அப்போ நான் அண்ணன் சொல்கிறப்ப எனக்கு தெரியாது, நான் அதுக்கு முன்னாடியே எழுதிட்டேன். ஆனால் இதை குறித்து, இந்த வசனத்தை குறித்து எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இத்தனை வாரமாக இது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும். ஏன்னா இதில் என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு, அவருடைய பரிசுத்த இடத்தை சிங்காரிக்கணுமா. அது எப்படி சிங்காரிக்கணும்னா, லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் உன்னிடத்தில் கொண்டு வரப்படும். அப்போ என் பாதஸ்தலத்தை மகிமைப்படுத்துவேன். எனக்கு இது சிந்தனையாகவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்ன, அவருடைய பரிசுத்த சிங்காசனத்தை, அவர் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரித்தோம்னா அந்த பாதஸ்தலம் மகிமைப்படுமா. இது என்ன ஆண்டவரே இப்படி என்னன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் கொடுத்தாங்க, அவருடைய பரிசுத்த இடமாகிய நம்ம எங்கெல்லாம் கூடுறோமோ அந்த இடத்த நம்ம சிங்காரிக்கணுமா. எப்படி சிங்காரிக்கணுமா? அங்கே சொன்ன அந்த 4 காரியங்களை சிங்காரித்தா நம்ம பாதஸ்தலமாகி அவருடைய பாதப்படியாக இருக்க இந்த பூமியில் நம்ம என்னென்ன காரியத்தெல்லாம் செய்ய போகிறோமோ அதெல்லாம் தேவன் மகிமைப்படுவாராம். அல்லேலூயா. அப்படி தான் எனக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். அப்போ என்ன பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்குன்னா, முதலாவது காரியம், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை எதுக்காக படிக்க வைக்கிறோம்? நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்கணும். யோசிக்கிறோமா இல்லைங்களா? ஒரு சாதாரண நம்ம ஒன்றுமே இல்லை, ஆனால் நம்ம யோசிக்கிறோம் நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும். ஏன்னா பிற்காலத்தில் அதுங்க உட்காந்து நல்லா சாப்பிட்ணும், அதுங்க நல்ல மகிமையாக இருக்கணும். அப்போ நம்ம இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்ன செஞ்சிடலாம், நல்ல படிப்பு கொடுத்து நல்ல வேலைக்கு அனுப்பிச்சி அதுங்க நல்ல வாழ்க்கை கொடுத்துட்டா போதும், பின்னாடி அதுங்க நல்லா இருக்கணும். அப்படி தானே உலகத்தில் இருக்கவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக தான் ஓடுறாங்க, ஒடியாடுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறார், என் பாதஸ்தலத்தை மட்டும் நீ சிங்காரிச்சிடு. என்ன செய்வேன்? நீ என்னென்ன காரியம் ஊழியம் செய்கிறியா அதை மகிமைப்படுத்துவேன். உன் குடும்ப காரியமாக மகிமைப்படுத்துவேன். உன்னுடைய என்னென்ன காரியம் நீ செய்கிறியோ அதை நான் மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பேன் என்ற மாதிரி ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாங்க. அந்த காரியத்தை தான் இப்போ உங்கள் முன்னாடி சொல்ல போகிறேன். குறிப்பாக இன்றைக்கி இந்த முதல் காரியம் மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த காரியத்தை சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட போயிடுவேன். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படி லீபனோனின் மகிமையும். லீபனோன் இப்போ தான் படித்தோம்ல, பாடினோம்ல. லீபனோன்னா ஒரு பெரிய மலை தேசம். அது அந்த மலை தேசத்தில் ஃபுல்லாக பனி தான் நினைஞ்சிருக்கும். அப்போ அந்த மலை தேசத்துக்கு பேர் லீபனோன்னா, இப்போ அந்த பேர் எதுவாக குறிக்கிறாங்கன்னா, இப்போ உள்ள தேசத்தில் லெபனான் குறிக்கிறாங்க. அது வெண்மையான மலையாம். ஃபுல்லாக பனி நிறைஞ்சதுனால அது வெண்மையான மலைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வேதத்தில் எங்கே எடுத்தாலும் லீபனோன் இருந்தாலே அது பக்கத்தில் இங்கே கேட்டிருக்கு லீபனோனின் மகிமை. அப்போ லீபனோன் மகிமைனா என்ன? நான் ஆண்டோட கேட்டிருந்தேன், லீபனோன் மகிமைனா என்ன? இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே தேவ விருட்சங்களுக்கு, பாய்மர விருட்சங்களுக்கு, புன்னை மரம் இருக்குன்னு. அப்போ லீபனோனில் என்ன மகிமை அப்படின்னு கேட்குறப்ப, நீங்கள் வேதத்தில் முக்கால்வாசி இடத்துல பார்த்தீங்கன்னா லீபனோன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கேதுரு மரம் இருக்கும். அல்லேலூயா. லீபனோன் நீங்கள் வாசித்தாலே கேதுரு மரம் தான் இருக்கும். அப்போ லீபனோட மகிமை என்னவா? கேதுரு மரம். அப்போ கேதுரு மரம், நான் கூட சரி என்ன ஒரு சாதாரண மரம், அதை போய் ஒரு பெரிய மகிமையாக ஆண்டவர் சொல்கிறாங்களே நான் நினைக்கிறேன். அப்போ ஒரு மரத்தை கூட ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறதா இருக்கார். அப்போ மனுஷனாக படித்த நம்மளை எவ்வளோ மகிமையாக வச்சுக்கணும்னு அவர் விரும்புவார். அப்போ மகிமையாக இருக்கிறதுக்கு அந்த கேதுரு மரம் அப்படி என்ன செஞ்சுருக்கும், அப்படி என்ன நடந்திருக்குன்றதான் நான் தியானிச்சுக்கிட்டே இருந்தேன் 3 வாரமாக. அப்போ அந்த லீபனோன் கேதுரு மரம் இன்றைக்கும் லெபனானில் இப்போ நம்மளுக்கு தேசிய கொடி பார்த்துருக்கீங்களே, அதில் நடுவில் என்ன இருக்கும்? என்ன சக்கரம்? அசோக சக்கரம். அது எதுக்கு அடையாளமாக இருக்குது? குறிக்கிறதா இருக்கும். நம்ம தேசத்தோட அடையாளத்தை காட்டுது தேசிய கொடி இல்லைங்களா? நம்முடைய
தேசத்தோட அடையாளம் தான் நம்ம தேசிய கொடி. அதுபோல் அந்த லெபனான் நாட்டோட அடையாளமாக அந்த தேசிய கொடியில் அந்த நடுப்புற இருக்குது அந்த கேதுரு மரம். அப்போ எவ்வளோ அது வந்து பிரசித்தமாக இருக்குது பாருங்களேன். ஒரு மரத்தை போய் வைக்கிறாங்க அங்கே. அப்போ அவ்வளோ மகிமையானதை ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்காரு. அவங்க எப்போ வச்சாங்கன்னு தெரியாது. ஏன்னா ஆண்டவர் வச்ச பிறகு தான் அந்த மரத்தை வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மரம் அவ்வளோ மகிமையாக இருக்கிறத நீங்கள் அந்த சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுது. அந்த லெபனான் கொடியில் அந்த நடுப்புற அந்த மரம் இருக்குது. அப்போ எவ்வளோ மகிமை உடையதாக இருக்குன்றத எனக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை காமிச்சாங்க. அப்போ அந்த கேதுரு மரம்னு எங்கே நீங்கள் வேதத்தில் திறந்து பார்த்தாலும், அந்த லெபனான்னு சொல்லி நீங்கள் எங்கேன்னு பார்த்தாலுமே அங்கே கேதுரு மரம் தான். அப்படி கேதுரு மரத்தை என்ன ஸ்பெஷல் இருந்துச்சு, அதோட தன்மை எப்படி இருந்துச்சு, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போ நான் சர்ச் பண்ணி எடுத்தது. அது நம்ம பைபிள் வாழ்க்கைக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் அது ரிலேட்டடாக இருக்கான்னு பார்ப்போம். முதலாவது கேதுரு மரம் பனியில் தான் வளருமா. பனி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கவே தெரியும். அந்த மரம் ஃபுல்லாக பனியில் தான் இருக்கும். ஒரு செடிக்கு பனி மட்டும் போதுமா சொல்லுங்கள்? பனியில் இருந்தால் என்ன செய்யும்? அந்த மரம் கருகி போயிடும். நம்ம பனியில் ஒரு செடியை வச்சோம்னா என்ன செய்யும்? அப்படியே கருகி 2 நாள் தான் அப்படியே புதுசாக இருக்கும். பனி பட்டு என்ன செய்யும்? கருகிடும். ஆனால் அந்த லெபனான் இருக்க கேதுரு மரம் என்ன செய்தான்? அந்த பனியில் வளருதான். பனியில் அது எந்த பக்கம் பனி அடித்தாலும் அதில் சாஞ்சி கொடுத்து வளருதான். இப்போ நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் பாருங்கள், நம்மளை எவ்வளோ திட்டினாலும் அப்படியே இருக்கிறோமா, இல்லை கருகி போய் உருகி போய் அப்படியே நவுந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோமா? சொல்லுங்கள். ஒரு சின்ன வார்த்தை, உங்களை மட்டும் சொல்ல, என்னையும் தான், ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலே டிஸ்டர்ப் ஆயிடுறோம். ஐயோ, என்னால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையினால இருக்க முடியாது, என்னால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கவே முடியாது, நான் நவுந்து போயிடுறேன். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நான் எழுதி கொடுத்துட்டு போயிடுறேன், என்னால் ஆவிக்குரிய காரியத்திலலாம் வாழ முடியல. நான் ரசிக்கப்பட்ட புதுசில் ஏன்னா என்னால் இப்படியும் இருக்க முடியல, அப்படி இருக்க முடியல, என்னால் ஆவிக்குரிய காரியத்தை ஏதோ புலிவாலை பிடிச்ச கதையாக இருக்குது, அதை விட்டுட்டாலும் கடிக்க மறுத்தது, அது விடாத இருந்தாலும் கடிக்க மறுத்ததுன்றேன் எனக்குள்ளேயே சிந்தனை இருக்கும். அதனால் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வேணான்ற மாதிரிலாம் நான் சிந்தனை பண்ணேன். அப்போ ஆனால் இந்த லீபனானில் இருக்க கேதுரு மரம் எப்படி இருக்கான்? வெறும் பனியில் தான் வளருது. அது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும், எவ்வளோ அந்த மரத்தோட தன்மை இருந்திருக்கும் சொல்லுங்கள். அப்போ அந்த லெபனானில் இருக்க கேதுரு மரம் போல் இருந்தால் தான் ஆண்டவருடைய பரிசுத்த இடத்த நம்ம சிங்காரிக்க முடியுமா. அப்போ அந்த பனியில் வளர்கிறதுக்கு எது அடித்தாலும் எது நம்மளை நகர்த்தினாலும் ஆவிக்குரிய காரியத்தை விட்டு நான் நவர மாட்டேன்னு சொன்னால் தான் நம்ம கேதுரு மரமாக இருக்க முடியும். முதலாவது அதுக்குள்ள தன்மை பனியில் வளரக்கூடியது. அது ஒரு பெரிய நல்ல சூழ்நிலையில் வளரவே இல்லை அந்த மரம். பனினா எவ்வளோ கடுமையான பனியில் நீங்கள் அந்த வியூவை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஃபுல்லாக பனி தான் அது மேலே கொட்டியிருக்கும், அப்படியே கொடை மாரி கொட்டியிருக்கும். அப்போ அவ்வளோ பனியில் வளருது. அப்போ நம்மளுக்கு நிறைய குளிர்ச்சியாக கிடைக்குது, நம்ம குளிர்ந்தும் போகாத, இல்லை நம்மளுக்கு புகழ்ச்சியே வரல அதனால் நான் நவுந்து போகிறேன்னு சொல்லாத, எது இருந்தாலும் தாங்கக்கூடிய கிருபையை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றால் நம்ம அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை சிங்காரிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். அப்போ நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் ஆண்டவர் அதில் மகிமையாய் நம்மளை காட்டுவார். அப்போ லெபனானில் இருக்க அந்த கேதுரு மரம் போல் பனியை தாங்குகிற பிள்ளைகளாய், பனின்ற பல கஷ்டங்களை தாங்குகிற பிள்ளையாய் நம்ம இருக்க ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்யணும். 2வது பார்த்திங்கன்னா, அந்த லெபனானில் இருக்க அந்த கேதுரு மரம் என்ன செய்யுமா, செடி கொஞ்சம் தான் வளர்ந்துருக்குமா, ஆனால் அது வேர் அதிகமாக இருக்குமா, ஆழத்துக்கு போயிடுமா. செடி பார்த்தா நம்ம ஹைட்டு தான் இருக்குமா, ஆனால் அதோட வேர் மட்டும் போய் பாறை இடுக்கெல்லாம் போய் பூந்து அப்படி இருக்க பிடிச்சிருக்குமா. சர்ச் பண்ணி பார்த்ததில் சொல்கிறாங்க. அந்த அப்படியே பாறைங்கெல்லாம் போய் எந்த ஒரு பனி புயலை அடித்தா கூட அது நவராதான், அப்படியே விழுந்து போகாதான். அப்போ அவ்வளோ வேர் ஊன்றி இருக்குமா அந்த லெபனானில் இருக்க அந்த கேதுரு மரம் மட்டும். நல்ல அந்த வேர் ஸ்ட்ராங்காக இருக்குமா. அப்போ நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம வேர் எப்படி ஸ்ட்ராங் இருக்குது, நம்ம எப்படி கட்டியிருக்கோம், நம்ம மண் மேலே கட்டியிருக்கோமா, இல்லை கண்மலையாகி இயேசு கிறிஸ்து மேலே நம்முடைய காரியத்தை கட்டியிருக்கோமா, நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். அப்போ அந்த வேர் பற்றி இருந்தால் தான் நம்ம வேர் நல்லா இருக்கணும். அப்போ தான் நம்ம கிளைகள்லாம் செழிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம இன்றைக்கி நினைக்கிறோம், உண்மையிலே நான் அடிக்கடி சொல்கிற காரியம், வாலிபத்தில் நான் தெரிஞ்சிக்கலையே நான் வேதனைப்படுற காரியம். நான் இப்போ வாலிப பிள்ளைகளை பார்க்குறேன், ஒரு காரியம் நாங்கள் சொன்னால் தான், அண்ணன் சொன்னால் தான், மற்றவங்க சொன்னால் தான் செய்கிறேன்னுதுங்க. அது ஏன்னா அதுங்க வேர் ஆமாம் நம்ம செய்யணுமா அப்படியா இருக்கிற மாரி எனக்கு தோணுது. அப்படி இருந்தால் தவறாக இருந்தால் மன்னிச்சிங்க. ஏன்னா வேர் நல்லாயிருக்கும். சிறு வயதில் ஆசையாக இருக்கணும். ஆண்டவர்னா நம்மளுக்கு என்ன இந்த காலத்தில் வரப்போகுது, ஆண்டவர் தவிர நம்மளுக்கு என்ன செய்ய போகுது சொல்லுங்கள். அப்போ நம்ம வேர் எப்படி இருக்கணும், ஆண்டவருக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ அவருக்குள்ளே ஸ்ட்ராங்காக ஆகிட்டா நம்ம என்ன செய்வோம், நம்ம க்ரோத்து சூப்பராக வளர்ந்துரும்.
அதை யாருமே புரிஞ்சிக்காத, ஐயோ ஆண்டவர்கிட்ட போனால் திட்டுவாங்க, இப்படி ஒழுக்கமாக இருக்க சொல்லுவாங்க, இந்த காரியம் செய்ய வேணான்னுவாங்க, அந்த காரியம் செய்ய வேணான்னுவாங்க. அப்படிலாம் இருந்தால் நம்ம வேர் என்ன ஆகிடும், சல்லி வேர் மாரி அப்படியே கீழே விழுந்துடும். அப்போ அந்த கேதுரு மரோட வேர் அப்படியே பாறையெல்லாம் இறுகி பிடிச்சிருக்கான். அப்போ நம்ம வேர் கண்மலையாக இயேசு கிறிஸ்துவ இறுகி பிடிச்சிருந்தா எந்த சூழ்நிலையும் நம்ம விழமாட்டோம். அதுதான் இந்த கேதுரு மரத்தோட 2வது தன்மையாக இருந்துச்சு. 3வது பார்த்திங்கன்னா, இதை பார்த்திங்கன்னா பசுமையாகவே இருக்குமா. அந்த மரத்துக்கே சொல்கிறாங்க எவர் கிரீன் ட்ரீன்னு போட்டிருக்கு. எவர் கிரீன் எப்பொழுதுமே பசுமையாக இருக்குமா. அது நீங்கள் வருஷத்தில் எந்த நாளில் போய் பார்த்தாலும் அது இலைகள் வந்து பசுமையாகவே இருக்குமா. ஒரு நாள் வாடி போயோ கருகி போயோ இலை கொட்டியோ அப்படி இருக்கவே இருக்காதான் இந்த கேதுரு மரம். பாருங்கள், அந்த மரத்தை எவ்வளவா அவர் ஆண்டவர் தெரிஞ்சிருக்காரு பாருங்கள். அப்போ அந்த பசுமையாக இருக்குமா. இப்போ நம்ம எப்படி இருக்கோன்னு பாருங்கள். ஆண்டவருக்குரிய காரியத்தில் பசுமையான வளர்ச்சி அடையிறோமா, இல்லை நமுத்து போன மாரி இருக்கோமா, இல்லை முறிஞ்சு போகிற மாரி இருக்கோமா, இல்லை இலை கொட்டி போய் இருக்கிறோமா, நம்மளை பாருங்கள். ஆண்டவர் உங்களை கேதுரு மரமா, ஏன்னா அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை, அவருடைய பரிசுத்தமான இடத்த சிங்காரிக்கிற பிள்ளைகளாக நம்மளை வச்சுருக்காரு. நம்ம எப்படி பசுமையாக இருக்கோமா, இல்லை எனக்கு வேணாம், ஐயோப்பா என்னால் பசுமையாலாம் இருக்க முடியாது, நான் எப்போதும் வாடி போய் தான் இருப்பேன், நான் எப்போதும் துக்கமாக தான் இருப்பேன், நான் எப்போதும் கஷ்டமாக தான் இருப்பேன், கண்ணீராக தான் இருப்போம். அதெல்லாம் யாருக்கும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் சமூகத்து வந்துட்டா அது எல்லாம் மறந்து போய் சந்தோஷமாக அவரை துதிக்கிறது. இப்போ சொல்லிக்கிட்டே இருக்காங்க, துதிங்க 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 துதிங்கன்னு. உண்மையிலே துதிக்கிறதுல இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஸ்பெஷாலிட்டி எதுலேயுமே இருக்காது. வேதத்தை தியானிக்கிறப்ப இருக்கும், நம்ம மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். நான் துதிக்கிறப்ப நம்ம எல்லாமே, நம்ம வாய், காது, இருதயம் எல்லாமே அப்படியே சூப்பராக என்ன சொல்கிறது, பொங்கி பொங்கி ஆசையாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, இந்த சந்தோஷம் பொங்குத பாட்டு பாடுவோம்ல, இந்த சந்தோஷம் பொங்க பாட்டு நினச்சாலே ஐயப்பன் தம்பியோட டெத்தில் போய் பாஸ்டர் பாடுறாங்க. அங்கே போய் நம்மளுக்கு சந்தோஷம் பொங்குமா? ஆனால் அங்கே பாடுறாங்க. ஏன்னா ஆண்டவர் பிள்ளைங்க நாளைக்கு அங்கே தான் போகிறோம், அங்கே தான் இருக்க போகிறோம், சந்தோஷமாக தான் இருக்கணும் ன்றதுக்காக. அப்போ நம்ம எப்படி இருக்கணும், கேதுரு மரம் எப்பொழுதுமே பசுமையாக இருக்குமா. அதுபோல் நம்ம என்ன செய்யணும், ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம எப்போதுமே நம்மளை சந்தோஷமாக வச்சுக்க கர்த்தர்கிட்ட கிருபை கேட்கணும். அதுபோல் அதோட 4வது தன்மை பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருக்குமா. ஒரு மரம் வளருதுன்னா இன்னொரு பக்கத்துலேயே கேதுரு மரம் வளருதுன்னா அதையும் அப்படியே சார்ந்து அதை தூக்கிட்டு போயிடுமா. அந்த கேதுருனோட தன்மையை பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக, ஒரு மரம் வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னா இன்னொரு மரம் வளராத இருக்குன்னா அதையும் சேர்ந்து ஜாயின் பண்ணி அது பக்கத்தில் பறந்துருச்சுன்னா அதையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுமா. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது கூட சேர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிடுமா. அப்போ நம்ம எப்படி இருக்கோம், ஒருத்தவங்க குறைவுபட்டுட்டாங்க, ஒருத்தவங்க பலவீனம் ஆகிட்டாங்க, அவங்கள அப்படியே நம்ம சொல்லி பேசிக்கிட்டு இல்லாத அவங்கள எப்படி நம்ம தூக்கி விடணும், எப்படி சரி பண்ணணும். எங்களை அப்படி தான் ஆவிக்குரிய காரியத்தில் நாங்கள் ஃபஸ்ட்டு வரப்போ அண்ணன் அப்படி தான் தூக்கி விட்டாங்க. நாங்கள் என்னெல்லாம் பலவீனமாக இருந்தோமோ, என்னெல்லாம் செய்யாத இருந்தோமோ, இப்படிலாம் செஞ்சால் சரியாயிடும், இப்படிலாம் செஞ்சால் சரியாயிடும், ஜெபம் பண்ணுங்கள், நிறைய வேதம் வாசிங்க, நல்லா தியானிங்க, நல்லா உபவாசம் பண்ணுங்கள், அப்படி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நம்ம இந்த நாளில் ஒருத்தவங்க குறைவுபட்டுட்டோம், ஒருத்தவங்க தொய்வாயிட்டாங்கன்னா அவங்கள தூக்கி விடுறதுக்கு நம்ம அவங்கள கையை பிடிச்சி தூக்கி காசு கொடுத்து தூக்கி அப்படிலாம் வேணாம், அவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நிறைய பிள்ளைங்க நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை பார்க்குறதுக்கே. ஏன்னா அவ்வளோ பிள்ளைங்க வந்தாங்க, வாலிப பிள்ளைலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாம் வந்தாங்க. இன்றைக்கி எல்லாம் விலைக்கு போயிருக்காங்க. இது அவங்க காரியம் விட்டுறாத, ஒருத்தவங்க அவங்கள தாங்கி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி எப்படியாச்சும் அவங்கள கொண்டு வரணும், அவங்கள கொண்டு போய் நித்தியத்தில் சேர்க்குறது தான் நம்மளுடைய வழியாக இருக்கணும். அப்போ கேதுரு மரத்தை அதனால தான் ஆண்டவர் வச்சுருக்காரு, அந்த பரிசுத்த ஸ்தலத்தை சிங்காரிக்கும்படி. அதுக்கப்புறம் அதில் இன்னொரு தன்மை என்னென்னா, உயரமான மரம். அது என்ன 162 அடி போகுமா. எப்படி இருக்குமா, உயரமான மரமா, 162 அடி நீளமே போயிடுமா. அப்போ உயரமாக போகணுன்னா நம்ம யாரை தான், அது எங்கே பார்க்கும், உயரமாக போயிட்டே இருந்தால் எங்கே பார்க்கும், அது கீழே பார்க்குமா, வானத்தை மட்டும்தான் பார்க்கும், வேறு எதையுமே பார்க்காது இல்லைங்களா. அப்போ நம்ம எப்படி இருக்கணும், நம்ம மேலே இருக்கிற மட்டும்தான் நோக்கி பார்த்துக்கிட்டே போகணும். அப்போ தான் நம்ம வளர்ச்சி இருக்கும். நம்ம கீழே உள்ளவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க இப்படி போகிறாங்க, அவங்க இப்படி போகிறாங்க, அவங்களாம் கேட்க மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க. சிலவங்க ஆவிக்குரிய வீழ்ச்சியாக தான். நான் அவங்களெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன், எங்கள் ஏசப்பா மட்டும் பார்த்தா போதும். எங்கள் அப்பா எனக்கு எப்படி வச்சுருக்காரு, நான் அவரை பார்த்து நடந்தால் போதும். ஏன் இவங்களுக்கு இப்படி நடக்குது, அவங்களுக்கு இப்படி நடக்குது, எனக்கு என்ன தேவையோ எங்கள் அப்பா அந்த நேரத்தில் எனக்கு கொடுக்க போகிறார். அதை மட்டும் நான் நேராக நோக்கி பார்க்காத, இவங்க அப்படி நடந்தாங்களே அதேமாரி நான் நடந்தால் மட்டும் திட்டுறீங்க, ஏன் பேசுகிறீங்க, ஏன் திட்டுறீங்க, அப்படிலாம் ஏன் கேட்குறோம். நிறைய பேர் சொல்கிறது, அவங்களாம் அப்படி செஞ்சாங்க திட்டல, நான் செஞ்சால் மட்டும் திட்டுறாங்க.
ஏன் அவங்கள பார்க்குறீங்க? உங்கள சரிப்படுத்துனா நான் சரி பண்ணிக்கிறேன், நான் சரியாக்கிக்கிறேன்னு நம்ம சொல்லாத, நம்ம என்ன செய்றோம்? மத்தவங்கள பார்க்குறோம். இதுதான் நெறைய பேரு நம்ப கூட்டத்தில மட்டும் சொல்லல, நம்ம சபையிலேயே அவங்க இப்படி வந்தாங்க, அவங்கலாம் இப்படி பூ வச்சுட்டு வராங்க, பொட்டு வச்சுட்டு வராங்க, அவங்கலாம் நெறைய செல்லு பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க, அவங்கலாம் ஜாலியா இல்லையா ஆவிக்குரிய வாழ்க்கையில, அப்படிலாம் நெனச்சுக்குவோம். அப்படிலாம் கிடையாது. நம்பள எந்த இடத்துல நடத்துறாரு? அவர மட்டும் நோக்கி பார்த்து போய்க்கிட்டே இருந்தோம்னா, நம்முடைய வளர்ச்சி உயரமான இடத்துக்கு போய்க்கிட்டே இருக்குன்றத அந்த கேதுரு மரம் நம்மளுக்கு வலியுறுத்துது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதில இன்னொரு தன்மை என்னன்னா, திடத்தன்மையா இருக்குமா. திடமா இருக்குமா. திடமானா என்ன? உறுதியா இருக்குமா. ஏன்னா நெறைய மரம் நீங்க பார்ப்பீங்க. முருங்க மரம் நெறைய மரத்தில பார்த்தீங்கன்னா, பூச்சி அரிச்சுக்கிட்டே இருக்கும் உள்ள. உள்ள அரிச்சுக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பூச்சி அரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளேயே அத அரிச்சு, அரிச்சு என்ன செஞ்சிரும் அந்த மரம்லாம் ஒரு காலத்தில விழுந்துரும். அப்ப இந்த மரத்தில அந்த காரியமே இருக்காதாம். இந்த மரத்தில அந்த காரியமே இருக்கு. ஏன்னா, அது அவ்வளோ திடத்தன்மை வாய்ந்ததாம். நீங்க உள்ளேயும் பூச்சி அரிக்காதாம், வெளியிலயும் பூச்சி அரிக்காதாம். அப்ப அப்படிப்பட்ட அப்படி கிருப பெற்றிருக்கு அந்த மரம். அப்ப நம்ம எப்படி இருக்கோம்? உள்ளேயே ஏதாச்சும் நம்மளுக்குள்ள வச்சுக்கிட்டே நோகிக்கிட்டே இருக்கோமா? உள்ளேயே உண்மையிலே அதுமாரி இருந்துச்சுன்னா, நம்ம சரீரமும் கெட்டு போயிடும், நம்ம ஆவிக்குரிய காரியங்களும் கெட்டு போயிடும், நம்முடைய ஸ்திரத்தன்மைய இழந்துருவோம். அப்ப இந்த கேதுரு மரம் போல நம்ம மகிமையா இருக்கணும்னா, நம்ம உள்ளுக்குள்ள எது இருந்தாலும் கர்த்தர்ட்ட சொல்லணும். இன்னைக்கு நம்ம வாசிச்ச அந்த பாடல் மாரி தான். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமா கர்த்தர்ட்ட சொல்லணும். நம்மள்ட்ட பாரம் இருக்கா? நம்மள்ட்ட கஷ்டம் இருக்கா? அத வச்சுக்கிட்டே நொந்து, நொந்து, நொந்து போகாத. அன்னாள் போனாங்க. ஃபர்ஸ்ட்டு கொட்டிட்டாங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க துக்கமுகமா இல்ல நம்ம வேதத்தில வாசிக்கிறோம். எத்தனையோ சாட்சி நம்மளுக்கு இருக்கு. ஆனா நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சு, வச்சு, வச்சு நம்மளே அழிச்சிக்குவோம். நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தையும் அழிச்சிக்குவோம். ஆனா இந்த மரத்துக்கிட்ட அப்படி ஒரு தன்மை இல்லையாம். அது திடமா நிக்குமாம். அத அரிக்கவே அரிக்காதாம் பூச்சி. அப்படியா அந்த மரம் இருக்கு. அதுக்கு மட்டும் இல்ல. அது அடுத்த தன்மை என்னன்னா, நறுமண பண்பு வீசுமாம். நறுமணம். வாசனை நீங்க கூட இதில உன்னத பாட்டுல பார்த்தீங்கன்னா, லீபனோனின் வாசனை போல மணவாட்டிய வான்னு ஒரு வசனம் இருக்கும். அந்த வசனம் பார்த்தா தெரியும். அப்ப லீபனோன்ல அவ்வளோ வாசமா இருக்குமா. அந்த மரம் பக்கத்தில இருந்தாலே அவ்வளோ வாசனையா இருக்குமா. அப்ப நம்மளுடைய ஆவிக்குரிய காரியம் நான் கூட ஜெபம் பண்ணேன். ஏசப்பா நெறைய அந்நிய பாஷைக்கு வந்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆனா அந்த ஆதி சபையில ஜெபிச்சிருப்பாங்க. எத்தன பேர் அபிஷேகம் பெற்றிருப்பாங்க. நாங்க அபிஷேகம் பெற்று ஜெபிக்கிறோம். ஒருத்தவங்க கூட அபிஷேகம் பெறல. வூட்ல இருக்கவங்களே சரி பண்ணல ஆண்டவரே. அப்படி என்ன அபிஷேகம் எனக்கு குடுத்துருக்கீங்கன்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா அசூசா நகர்ல நம்ம வேதத்தில வேதாகமம் படிக்கிறப்ப, அங்க அந்த ஜெபிக்கிறப்ப அந்த அந்த வீட்டு நம்பர் சொல்லுவாங்க. 312ன்னு சொல்லுவாங்களே. அந்த நம்பர் உள்ள வீட்ல உட்காந்து ஜெபிக்கிறப்ப, அக்னி அபிஷேகம் இறங்கி, ட்ரெயின்ல போனவங்கலாம் வந்து அங்க ஆராதிச்சாங்களாம் கர்த்தர. அப்ப எப்படியாப்பட்ட அபிஷேகம் பாருங்க. அப்ப எப்படியாப்பட்ட ஆண்டவருக்குள்ள அவ்வளோ வைராக்கியமா இருந்திருப்பா பாருங்க. அப்ப நம்ப அபிஷேகம் என்ன? நம்ப வாசனை என்ன? நம்ம வாசனை மத்தவங்களுக்கு தெரியுதா? நம்ம போனாலும் எரிச்சல் படுறாங்களா? கோவப்படுறாங்களா? ஏன்டா வந்துட்டுங்கன்னு நெனைக்கிறாங்களா? இல்ல நம்ம வாசனை எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த லீபனோன்ல இருக்க மரம், அவங்க அந்த கடல் மார்க்கத்துலேருந்து வரவங்க கரெக்ட்டா லீபனோன் வந்துட்டுன்னு கண்டுபிடிப்பாங்களாம். ஏன்னா, அந்த வாசனை அந்த மரத்துக்கு அந்த மரத்தோட வாசனை கப்பல்ல இருக்கவங்கலாம் அப்படியே அந்த வாசனை தூக்குமாம். கரெக்ட்டா லெபனானுக்கு வந்துட்டோம் நம்பன்னு அவங்க உறுதிப்படுத்திருவாங்களாம். அப்படி நம்மள யாராச்சும் சொல்றதா இருக்காங்களா? அப்படி இருந்தா தான் நம்ம வாசனை வீசுறவங்களா இருந்தா தான், நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ப கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்த சிங்காரிக்க முடியும். அது மட்டும் இல்ல, அதில வந்து அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா, அதில ஈரப்பதத்தை எதிர்க்கிற தன்மை இருக்காம். என்னவா? ஈரப்பதத்த. இப்ப நம்ம ஒரு மரம் இருந்துச்சுன்னா, நெறைய ஈரம், காத்தெல்லாம் பட்டு அது என்ன செய்யும்? பட்டைங்கலாம் உருவிக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பட்டையெல்லாம் உருவி, உருவி வரும். இப்ப சாதாரண கதவுலயே ஈரம் பட்டாலே எல்லா பட்டையும் உருவிட்டு வந்துருது. அதுபோல இதில வராதாம். ஏன்னா, அது ஈரப்பதத்த தாங்குமாம். ஏன்னா, அதுக்குள்ள ஒரு அந்த மேல இருக்கிற ஒரு எண்ணெய் படலம் இருக்குமாம். அது எல்லாத்தையும் எதிர்க்குமாம். மரத்த உள்ளேயும் எதுவும் விடாதாம். அப்ப நம்மளுக்குள்ள அப்படிப்பட்ட அபிஷேகம் இருந்தா தான், எதையும் எதிர்க்க முடியும். எதையும் நமக்குள்ள அணுகாதபடி பாதுகாத்துக்க முடியும். அப்படி இருந்தா தான் நம்ம கேதுரு மரத்தை போல இருந்து கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்த சிங்காரிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அழகா இருக்குமா அந்த மரம். பாருங்களேன், அந்த மரத்த நீங்க வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்க. அப்படியே பெரிய அடர்த்தியா இருக்கும். பெரிய ஒரு அதான் அதில சொல்றாங்க, அந்த மரத்துக்கு கீழ 5000 பேர் உட்காரலாமா. ஒரு மரத்துக்கு கீழ 5000 பேர் உட்காரலாமா. அவ்வளோ ஒரு பெரிய அடர்த்தியான மரமா. நீங்க வேதத்தில கூட பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல்ல நினைக்கிறேன். ஒரு வசனம் இருக்கும். ஏதேன் தோட்டத்தோட அந்த மரங்கள் கூட இந்த கேதுரு மரத்த பார்த்து, "நீ அழகா இருக்குன்னு" சொல்லுமாம். அப்படின்னு அந்த கோர்வையா உவமை மாரி சொல்லியிருப்பாங்க. அப்ப அவ்வளோ அழகிய மரமா இருக்குமா.
அப்போ நம்ம அழகுனா நம்ம வெளிப்புற தோற்றத்தை சொல்ல, நம்ம நடந்துற விதம், நம்ம மற்றவங்கள்ட்ட பேசுகிற விதம், நம்ம பார்க்குற விதம். எனக்கு இந்த அழகுன்னு சொல்கிறப்ப தான் கிறிஸ்துவ குறித்து ஒரு காரியம் இருக்கும். என்னென்னா, நாங்கள் கிறிஸ்டின் ஸ்கூலில் தானே படித்தோம். ஒன்று பெரிய சிஸ்டருங்க தானே. நாங்கள் சின்ன பிள்ளையா 5th 6th படிக்கிறப்ப சிஸ்டருங்க கூப்பிடுவாங்க, இங்கே உடையாடா ஆனுவாங்களா. நாங்கள் போவோம். ஏதாச்சும் எங்கள்கிட்ட பேசுவாங்க. ஏதாச்சும் அவங்க எப்போதுமே பாக்கெட்டில் சாக்லேட்லாம் வச்சுருப்பாங்க, எங்களுக்கு கொடுப்பாங்க. எங்களுக்கு அப்படியே அந்த சிஸ்டர் பார்த்தாலே ஆசையாக இருக்கும். அவங்கள்ட்ட பேசணும் போல. சிஸ்டர் நம்மளை கூப்பிட மாட்டாங்களா, நம்மளை பேச மாட்டாங்களா. அது ஒரு காலகட்டத்துக்கு என்ன வந்துருச்சுன்னா, நான் படிக்கிறப்ப நம்ம சிஸ்டர் மாரி தான் ஆகணும் அப்படிலாம் சிந்தனை வந்துருச்சு. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய தாக்கம் எனக்குள்ளே இருக்கும் பாருங்களேன். எனக்கு உண்மையிலே நான் வந்து எங்கள் வீட்டில் நான் 9th படிக்கிறப்ப நினைக்கிறேன், அம்மா நான் சிஸ்டர் ஆக போகிறேன்னொன்னே எங்கள் அம்மாலாம் திட்டுறாங்க, நான் பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு. ஏன்னா அவங்க பேசுகிறது, அவங்க நடக்கிறது, என்னை கொஞ்சுறது, என்கிட்ட எல்லா விதத்துலேயும் அவங்க பழகிறது பார்த்தா, ஐயோ நம்மளும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுது. அப்போ அழகுனா நம்ம புறத்தோற்றத்துக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய பேச்சு நட மற்றவங்கள கவரணும். நம்ம ஜெபக்குறிப்பில் பண்ணுறோம், இதில் சண்டே கிளாஸ் கொடுப்பேன், பசங்களை கவர்ந்து இழுக்கக்கூடியன்னு. அப்போ அந்த கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை எப்படி வரும் நம்மளுக்கு? அப்படியே நம்ம பேசுகிறதில்ல, கர்த்தர்ட்ட கிருபை கேட்கணும். சாதாரண உலகத்தான் இருப்பாருங்க, ஒரு ஸ்கூல் வாத்தியாருங்க. இன்றைக்கும் நான் வந்து ஒரு சாரை வந்து அவ்வளோ மதிப்பாக பார்ப்பேன். இது நேஷ்னல் ஸ்கூலில் MM சாருன்னு சொல்லி மண்ணை கொண்டு போய் அவர்கிட்ட உட்கார வச்சு, ஒரு மண்ணாக இருக்க மரமண்டையாக இருக்கணும்னு வச்சிங்களேன், அவங்கள கொண்டு போய் உட்கார வச்சு வேதியியல் நடத்துங்க, அவங்களுக்கு வேதியியல் நடத்துங்கன்னு சொன்னால், அப்படியே அவர் நடத்துகிறதுலையே வேதியியல் நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன், கெமிஸ்ட்ரியில் நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன், கெமிஸ்ட்ரியில் நான் தான் எல்லா மார்க்கும் எடுப்பேன் அப்படின்னு உருவாக்கிடுவார் பாருங்களேன். அப்போ எப்படி அவருக்குள்ளே அந்த ஆற்றல் இருக்கும் பாருங்களேன். ஒரு சாதாரண உலகத்தார் அவர், இன்னும் பெரிய அவர் வந்து ஆண்டவரை பற்றி தெரியாது செய்யாது. அப்போ நம்ம எப்படி இருக்கோம்? இப்போ வேதத்தை சொன்னால் அவங்க ஏற்றுக்கவே முடியல. போம்மா நீ இதெல்லாம் பொய் சொல்கிற, இது மாதிரிலாம் நடந்திருக்குமா, இது மாதிரிலாம் செஞ்சுருக்குமான்னு நம்மளை அலட்சியப்படுத்திட்டு போகிறாங்க. ஏன்னா நம்மளுக்குள்ள அந்த ஈர்ப்பை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போ இந்த கேதுரு மரம் அந்த ஈர்ப்பாக இருந்துச்சு தான் அது ஆலயத்துக்குள்ளே இருந்துச்சு. அதனால தான் கர்த்தருக்கு மகிமையாக இருந்துச்சு. அப்போ நம்ம இன்றைக்கி எப்படி நம்முடைய ஈர்ப்பை கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஏசப்பா நான் மற்றவங்கள கவரவே முடியல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லி அவங்கள கவர முடியல. இப்போ கண்டிப்பாக அந்த காரியம் வந்து நான் அண்ணன் இருக்கிறதுக்காக பெருமையாக நான் சொல்லலை. அண்ணன் எங்கே போய் ஒரு குடும்பத்தில் நான் கூட இப்போ எங்கள் வீட்டில் குடும்ப சண்டையாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது அன்றைக்கி நடந்து முடிஞ்சப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்துரும்னு நினச்சோம். ஆனால் அண்ணன் போய் உக்காந்தாங்க, அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. ஏன் சொல்கிறேன்னா, அந்த அபிஷேகம் பாருங்கள், அங்கே இருக்க பிசாசை வாயை திறக்க விடல. அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குது அந்த காரியம்? நம்ம எப்படி பேசுகிறோம்? ஏன்னா அவங்க நம்மள்ட்ட பேசுகிற விதம் வேறு, நம்மளை திட்டுறது போகிறது. ஆனால் ஒரு குடும்பத்துக்குள்ளே போய் ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு அவங்க எவ்வளோ ஆலோசனை கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ அனுபவம் வாங்கியிருப்பாங்க, எவ்வளோ பொறுமைத்தன்மை தேவைப்படும். ஏன்னா ஒரு ஆம்பளைங்க பேசுகிறப்போ அவ்வளோ கோவம் வந்துடும். நீ என்ன பெரிய ஆள், நீ சொல்கிறத நான் கேட்கணும், அப்படியெல்லாம் ரூல்ஸ் வந்துடும். ஆனால் அந்த காரியம்லாம் அங்கே ஒன்றுமே நடக்கலை. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ அதுக்கு நம்ம கேதுரு போல் அந்த மகிமை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவருடைய சிங்காசனத்தை நம்ம என்ன செய்ய முடியும், நல்லா சிங்காசனத்தை நம்ம என்ன செய்ய முடியும், அழகுபடுத்த முடியும். அப்போ அழகுபடுத்தினா தான் அவர் நம்ம செய்கிற காரியத்தெலாம் மகிமைப்படுவார். இன்னும் ஒரு 2-3 காரியத்தை சொல்லிவிட்டு நம்ம வேதத்துக்குள்ளே போகலாம். அப்புறம் இதில் வந்து பிளவு வராதான், இந்த மரத்தில் பிளவு விரிசல் ஏற்படாதான். பார்த்துருக்கீங்களா? ஒரு ஜன்னல் செஞ்சோம்னா விரிசல் ஆகிடும் மரத்தில், பார்த்துருக்கீங்களா? விரிசல் ஆகிடும். அதை அடைக்கிறதுக்கு ஏன்டா இந்த மரத்தை போட்டன்ற மாரி இருக்கும். ஆனால் கேதுரு மரத்தில் ஒரு பிளவும் விரிசலும் வராதான். அப்போ நம்ம எப்படி இருக்கோம்? ஒரு வார்த்தை சொல்லிட்டா 10 நாளைக்கு நாங்கள் ஜெபத்துக்கு வரமாட்டோம், 10 நாளைக்கு நாங்கள் பேச மாட்டோம் அண்ணன்ட்ட. ஐயோ அவங்க மூஞ்சே நான் பார்க்க மாட்டேன், அப்படி இருக்கிறோமா? நம்ம ஐக்கியத்துக்குள்ளே கூட மாட்டோம். ஐயையோ இந்த ஐக்கியத்துக்குலாம் நான் வரல, என்னை பார்த்தா எப்போ பார்த்தாலும் விரிசலாக பேசுகிறாங்க, என்னை பிளவுபடுத்தியே பேசுகிறாங்க, என்னை பார்க்காதே பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறோமா? ஆனால் இந்த கேதுரு மரட்ட தன்மை வந்து பிளவே ஏற்படாதான், அதுக்குள்ளே விரிசலும் வராதான். அப்படிப்பட்ட தன்மையாக இருக்க வச்சு தான் ஆண்டவர் அதை மகிமையாக வச்சுருக்கார். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து மெதுவாக மற்றும் நிலையான வளர்ச்சி அதுக்கிட்ட இருக்குமா. மெதுவாக ஸ்லோ அண்ட் க்ரோ அதோட வளர்ச்சி இருக்குமா. மெதுவாக பொறுமையாக வளருமா. எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்லுவார், எல்லாம் அவசரம் கொடுக்க, ஆவிக்குரிய கோளாறு பிடிச்சிட்டு நிற்கிறீங்க, கடன்னு எதையாவது செஞ்சு எதையாச்சும் போய் மாட்டிக்கிறீங்க அப்படின்வாங்க. அப்போ நம்ம ஆவிக்குரிய தன்மை ரொம்ப அமைதியாக எப்படி ஸ்லோவாக க்ரோத்தாக வளர்ந்த பாஸ்டர் அடிக்கடி இந்த காலத்தை சொல்லுவாங்க, ஸ்லோ அண்ட் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க.
பொறுமையாக நிதானித்து ஆவிக்குரிய காரியத்தை வளரணும். படபடன்னு இது எனக்கு மட்டும்தான் பொருந்தும், வேறு யாருக்கு பொருந்தோ இல்லையோ எனக்கு மட்டும்தான் நான் தான் படபடன்னு இருக்கிறது, கடகடன்னு பேசி முடிக்கிறது, எல்லாத்தையும் ஓட விட்றது நான் மட்டும்தான். அதனால் இந்த காரியம் அந்த கேதுரு மரத்தை இருக்குது. அப்போ அதனால தான் அது தேவனுடைய பார்வையில் மகிமையாக இருந்துச்சு. அதில் அடுத்தது பார்த்திங்கன்னா அது நீண்ட ஆயுளுடைய மரமாக. நீங்கள் பார்த்திங்கன்னா அது 3000 வருஷம் உயிர் வாழுமா அந்த மரம். 3000 2000 வருஷம்லாம் அந்த மரம் இருக்குமா. அப்போ அதுக்கு எவ்வளோ பெரிய மகிமை இருக்குன்னு பாருங்கள். அப்போ நம்மளையும் ஆண்டவர் நீண்ட ஆயுளோட வளரதான் நினைக்கிறாரு. ஆனால் கேதுரு மரம் போல் இந்த தன்மைகள் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ இந்த தன்மைகள்லாம் நம்மள்கிட்ட இருக்கா நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். அப்படி இருந்தால் நம்ம தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை சிங்காரிக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் கண்டிப்பாக வைப்பார். அப்போ நம்ம செய்கிற காரியத்தில் எல்லாத்துலேயும் தேவன் மகிமைப்படுவார். அப்போ நான் இதெல்லாம் நான் சர்ச் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ நான் கேட்டேன், ஏசப்பா இது வேதத்தில் இல்லை, நாங்கள் சர்ச் பண்ணதில் கிடச்சிது, ஓகே ஏசப்பா. அப்போ வேதத்தில் கேதுரை பற்றி நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, கேதுரு மரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கீங்கன்னு பார்க்குறப்ப லேவியராகமம் எடுங்க. லேவியராகமம் 14ஆம் அதிகாரம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 1லேருந்து 9 வசனங்கள் வாசிங்க. ஆளுக்கு ஒரு வசனமாக வாசிங்க. 14ஆம் அதிகாரத்தில், லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்தில் அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்ட வியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டால் சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிட கடவன். ஏழாம் நாளிலே தன் தலையையும் தாடியையும் புருவங்களையும் தன்னுடைய மயிர் முழுவதையும் சிரைத்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஞானஸ்தானம் பண்ண வேண்டும். அப்பொழுது சுத்தமாயிருப்பான். ஹல்லேலூயா. இதில் என்ன புரிஞ்சுது? அந்த காலத்தில் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா ஒருத்தவங்களுக்கு குஷ்டம் வந்துருச்சுன்னா என்ன செய்வாங்க, அவங்கள ஊரை விட்டே ஒதுக்கிடுவாங்க. அது பெரும் நோய், அதை யாரும் தொடமாட்டாங்க, அதுக்கிட்ட வரமாட்டாங்க, யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க இல்லைங்களா. அதுதான் இங்கே குஷ்டரோகி. பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி குஷ்டரோகியின் சுத்திகரிப்பு. அப்போ ஒரு மனுஷனுக்கு இது பார்த்திங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு குஷ்டரோகம் வந்துட்டா அவனை என்ன செய்வாங்கன்னா, அதில் போட்டிருக்கு பாருங்கள், உயிருள்ள குருவியும் கேதுரு கட்டையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளை உயிருள்ள குருவிகளை ஊற்றின் மேல் கொல்லப்பட்டு குருவியின் இரத்தத்திலே தோய்த்து குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுவன் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிட கடவன். அப்போ 2 குருவி எடுக்கிறாங்க. அதில் ஒன்றை அதை பலியாக்கி அந்த இரத்தத்தை எடுத்து இன்னொரு குருவியை தோய்க்கிறாங்க. அந்த ஈசோப்பு கட்டை, அந்த கேதுரு கட்டை, ஈசோப்பு, அந்த சிவப்பு நூல் எல்லாத்தையும் கட்டி அந்த இரத்தத்தில் தோய்ச்சி அந்த மனுஷனுக்கு தெளித்தா என்ன ஆகுதான், அந்த குஷ்டம் நீங்குதான். அப்போ ஒரு மனுஷனோட குஷ்டத்தை நீக்க எது பயன்படுது? கேதுருவோட கட்டை. இல்லை போட்டிருக்குங்களா, கேதுருவின் கட்டை. அப்போ கேதுரு மரம் அங்கே கர்த்தர் பயன்படுத்துகிறார் இல்லைங்களா. அப்போ நம்ம எத்தனை பேரோட குஷ்டத்தை நீக்கிறோம்? குஷ்டம்னா நோயை மட்டும் இல்லை, எத்தனை பேரோட வாழ்க்கை முடங்கி போயிருக்கு, அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம ஏதாவது சுத்திகரிப்பு செய்கிறோமா? நம்மளுக்கு தோணுது நம்ம வாழ்க்கையே முடங்கி போய் கிடக்கு, நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு செய்ய முடியும்?
இந்த கேதுருவோட தன்மை பார்த்திங்கன்னா, இந்த கேதுருவோட அது ஒரு மனுஷனோட குஷ்டத்தை முற்றிலுமாக நீக்குதாம். ஏன்னா அந்த கட்டையை வச்சு அந்த ஈசோப்புல அதில் சொருகி அந்த சிவப்பு நூலால் கட்டி அந்த ரத்தத்தில் தோய்த்து அவங்க மேலே தெளிக்கிறப்ப 7 தரம் தெளிக்கிறப்ப அவங்க குஷ்டமே போயிடுதான். அப்போ குஷ்டனாலே ஒரு பெரிய வியாதி, ஊருக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க, வீட்டுக்கு சேர்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட வியாதியை போக்க இந்த கேதுரு மரம் பயன்படுது இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம மற்றோட வியாதி, மற்றோடைய கண்ணீர், மற்றோடைய கவலை, மற்றோடைய வாழ்க்கையை சுத்திகரிக்க நம்ம கேதுரு போல இருக்கோமா? ஒரு தனி மனுஷனோட வாழ்க்கையை நம்மளால் சுத்திகரிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையை நம்ம சுத்திகரிக்கிறோமா? அதை மட்டும் பார்த்துங்க. அப்போ நம்ம கேதுரு மரமாக இருந்தால் நம்மளையும் சுத்திகரிச்சுக்கிட்டு ஒரு தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கையை நம்ம சுத்திகரிக்க ஆண்டவர் வச்சுருக்கார் இல்லைங்களா? அப்போ கேதுரு மரம் முதலாவது வேதத்தில் பயன்பட்ட இடம் எங்கன்னா ஒரு மனுஷனோட சுத்திகரிப்புக்கு பயன்பட்டுச்சு. அதே போல் இப்போ ஒரு மனுஷனுக்கு தான் குஷ்டம் வரும் இல்லை, பாருங்கள் இன்னொரு இடத்துலையும் குஷ்டம் வருது. அதே லேவியாராகமம் 33லேருந்து 53 வசனம் வரைக்கும் வசனம் மாறி வசனம் படிங்க. ம் ம் நீங்கள் போய் சேர்ந்த பின்பு உங்கள் காணியாட்சியான தேசத்தில் ஒரு வீட்டிலே குஷ்ட தோஷத்தை நான் வரப்பண்ணினால் ம் ம் எனக்கு அறிவிக்க கடவன். ம் அப்பொழுது வீட்டிலுள்ள யாவும் தீட்டுப்படாதபடிக்கு ஆசாரியன் அந்த தோஷத்தை பார்க்க போகும் முன்னே வீட்டை ஒழித்து வைக்கும்படி சொல்லி பின்பு வீட்டை பார்க்கும்படி போய் இடத்தை பார்க்க கடவன். அப்பொழுது வீட்டு சுவர்களிலே கொஞ்சம் பச்சையும் கொஞ்சம் சிவப்புமான குழி விழுந்திருந்து அவைகள் மற்ற சுவரை பார்க்கிலும் பள்ளமாயிருக்க கண்டால் படர்ந்து சென்று கண்டால் எதுக்கு படிக்க சொல்லணும்னா நம்ம லேவியராகமம் அப்படியே கடக்குன்னு படிச்சுட்டு ஓடிடுவோம் இல்லைங்களா? ஐயோ இதை படிக்க முடியாது, இதை புரிஞ்சிக்க முடியாது, அதனால தான் இதில் எல்லா வசனமும் நான் படிக்க சொல்கிறேன். அதில் என்ன நடந்திருக்குன்னு படிங்க. தோஷம் இருக்கும் அவ்விடத்து கல்லுகள். ம் பட்டணத்துக்கு புறமே அசுத்தமான ஒரு இடத்திலே போடவும் அவன் கட்டளையிட்டு ம் வீட்டை உள்ளே சுற்றிலும் செதுக்க சொல்லி செதுக்கி போட்ட மண்ணை பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே கொட்டவும் அந்த கல்லுகளுக்கு பதிலாக கட்டி வேறு சாந்தை எடுத்து வீட்டை பூசவும் கட்டளையிடுவானாக. கல்லுகளை பெயர்த்து வீட்டை செதுக்கி நவமாய் பூசின பின்பும் அந்த தோஷம் திரும்ப வீட்டில் வந்ததானால் தோஷம் வீட்டில் படர்ந்ததானால் அது வீட்டை அரிக்கிற குஷ்டம், அது தீட்டாயிருக்கும். ஆகையால் வீடு முழுவதையும் இடித்து அதன் கல்லுகளையும் மரங்களையும் அதன் சாந்து எல்லாவற்றையும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான இடத்திலே கொண்டு போக வேண்டும். அந்த வீட்டிலே சாப்பிட்டவனும் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன். வீட்டிலே அந்த தோஷம் படரவில்லை என்று கண்டனாகியல் தோஷம் நிவர்த்தியானபடியால் ஆசாரியன் அந்த வீட்டை சுத்தம் என்று தீர்க்க கடவன். அப்பொழுது வீட்டிற்கு தோஷம் கழிக்க 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீரின் மேலே கொன்று உயிருள்ள குருவியையும் எடுத்து இவைகளை கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலும் ஊற்று நீரிலும் தோய்த்து வீட்டின் மேல் 7 தரம் தெளித்து 53 உயிருள்ள குருவியினாலும் கேதுரு கட்டையினாலும் ஈசோப்பினாலும் சிவப்பு நூலினாலும் வீட்டிற்கு தோஷம் கழித்து உயிருள்ள குருவியை பட்டணத்துக்கு புறம்பே வெளியிலே விட்டுவிட்டு இப்படி வீட்டிற்கு பிராயச்சித்தம் செய்ய கடவன். அப்பொழுது அது சுத்தமாயிருக்கும். போதும். இப்போ பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் குஷ்டம் இல்லை, எதுக்கு வருதா?
வீட்டுக்கும் வருதாம். வீட்டுக்கு எப்படி குஷ்டம் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்? அ பள்ளம் விழுந்திருக்கு. அதுக்கு மட்டும் இல்ல, அந்த 27வது வசனம் படிங்களா? 20 37. ஆ. பாருங்க. பள்ளம் பள்ளமா இருக்க வீட்ல என்ன இருக்காம்? குஷ்டம் இருக்காம். நாம சொல்ல வேதம் சொல்லுது. அப்ப பள்ளமா இருந்தாலே அந்த வீட்ட என்ன செய்வாங்க? பார்த்தீங்கன்னா, இந்துக்கள் கொஞ்சம் பள்ளமா இருந்தா இடிச்சு அவங்களே மொழுவி மொழுவி சரி பண்ணிடுவாங்க. ஆனா நம்ப வேதம்லாம் நிறைய அண்ணன் தான் சொல்லுவாங்க. உங்களுக்கெல்லாம் வேதம் தெரிஞ்ச திமிர்ல என்ன செய்றீங்க? அதெல்லாம் இல்லன்னு. ஆனா இன்னைக்கு இத பார்த்தோனே நைட்டு படிச்சோனேருந்து, ஐயோ! எங்க வீடு தான் பள்ளமா இருக்கு. எங்க வீடு தான் குஷ்டம் பிடிச்சிருக்குன்னு நெனச்சு நான் ஜெபிச்சேன். அது மட்டும் இல்ல, அந்த இடத்தையே அத ஃபுல்லா அப்புறப்படுத்திர்றாங்களாம். அந்த கல்லு, மண்ணு எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அப்புறப்படுத்திர்றாங்களாம். எனக்கு இத படிக்கிறப்ப ஒருத்தவங்க ஞாபகம் வந்துச்சு. வீடு எரிஞ்ச பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க வீட்ல செய்வன வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவங்க வீட்ல ஒரு கல்லு, மண்ணு கூட இருக்க நம்ம என்ன செய்வோம்? வீடு இடிஞ்சிடுச்சு, அந்த வீட்ல இருக்க மண்ண இடிச்சு நம்ம உள்ள கொட்டி, மேல நம்ம காசு கொண்டு ஏதாச்சும் கட்டுவோம். அவங்க ஒண்ணு கூட அதில ஒரு பீஸ் கூட எடுக்கல. எல்லாத்தையும் இடிச்சு தரமட்டமாக்கி தூக்கி கொட்டிட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்ல அந்த செய்வன கட்டு இருக்காம். செய்வன செஞ்சதுனால தான் அப்படி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு தூக்கி எரிச்சுட்டாங்க. அப்ப பாருங்க, இந்துக்களுக்கு அந்த விக்கிரகத்த வழிபடுறவங்களுக்கு அது தெரியுது. எங்க வீடு இப்படி ஆயிட்டு போயிட்டுன்னு. ஆனா நம்ம என்ன செய்றோம்? நம்மளுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் நம்மள அப்படிலாம் விடமாட்டாரு. இது பழைய ஏற்பாடுல சொன்னது. புதிய ஏற்பாடுல எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு, ஓகே. ஆனா வீட்டுக்கும் குஷ்டம் பிடிக்குமா? அந்த குஷ்டத்த எப்படி தான் போக்கணுமா? அந்த கேதுரு கட்டையும், அந்த ஈசோப்புல்லாலையும் அந்த இரத்தத்தில தோய்ச்சு தெளிக்கிறப்ப அந்த வீட்டோட குஷ்டம் போதான். அப்ப கேதுரு மரம் ஒரு தனிப்பட்ட மனுஷனோட சுத்திகரிப்பு மட்டும் இல்ல, ஒரு குடும்பத்தோட சுத்திகரிப்புக்கும் கர்த்தர் வச்சிருக்காரு. அப்ப கேதுரு எவ்வளோ ஒரு தன்மை வாய்ந்ததுன்னா, ஆண்டவர் அந்த காரியத்த அதில மகிமைப்படுறாரு பாருங்க. அப்ப நம்ம கேதுருவா இருக்கிறோமா? ன்றத நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்ல, வேதத்தில இன்னொரு 2, 3 இடத்துல அந்த என்ன அந்த கேதுரு பயன்பட்டிருக்கு. 2 சாமுவேல் 5:11 படிங்க. 2 சாமுவேல் 5:11. ம். 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 எதில கட்டியிருக்காங்களாம்? கேதுரு மரத்தினால தாவீது. அப்ப நீங்க இந்த உங்களுக்கு தெரியும் 2 சாமுவேல்லேருந்து 1 சாமுவேலு, நாளாகமம்லாம் படிச்சீங்கன்னா, அவர் வந்து கேதுரு மரத்தில இருக்கிறாரு. ஆனா கர்த்தருடைய பெட்டி மட்டும் எதில இருக்காம்? கூடாரத்தில இருக்குன்னு ரொம்ப தவிப்பாரு. அதனால நான் கர்த்தருக்கு ஆலயம் கட்டணும்னு விருப்பப்படுவாரு. அது நாத்தான் தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் சொல்லுவாரு, "நீ அந்த வீட்ட கட்ட முடியாது. உன்னுடைய வழியா இருக்கிற உன்னுடைய மகன் சாலமோன் தான் கட்டுவேன்னு" சொன்னாரு. அப்ப சாலமோன் அந்த கேதுரு மரத்தினால கர்த்தருடைய ஆலயத்த கட்டியிருப்பார். நீங்க அத படிச்சு பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில நீங்க முழுவதும் படிச்சீங்கன்னா, அந்த ஆலயம் கட்டுற விதத்த பார்த்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா, அந்த கேதுரு மரத்த அந்த ஈராம் ராஜாட்ட சொல்லி போய் வெட்டுறதுக்கு அத்தனை ஆட்கள் 30,000 ஆட்கள கொண்டு அனுப்புவாரு. ஷிஃப்ட்டா அனுப்புவாரு. அவ்வளோ பணம் காசு குடுத்து அனுப்புவாரு. அப்ப அந்த கேதுரு மரம் எவ்வளோ ஒரு மகிமை வாய்ந்ததா, எவ்வளோ ஒரு கிருபை வாய்ந்ததா இருக்குன்னு பாருங்க. அப்ப அந்த கேதுரு மரத்தினால அந்த ஆலயத்த கட்டினா, நம்ம சொல்ற மாரி அரிப்பு ஏற்படாத ஆலயத்தில வாசனையா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்ல வளர்ச்சியா இருக்கும். அப்ப அந்த கேதுரு மரத்தோட தன்மைகள் அந்த ராஜாங்களுக்கு தெரிஞ்சதுனால தான், அந்த கேதுரு மரம் கர்த்தருக்கு அது உகந்ததா இருக்கிறனால தான், அந்த ஆலயத்த கட்ட அங்க சாலமோன் செஞ்சாரு. அப்ப கேதுரு மரம் ஒரு தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கைய சுத்திகரிக்க இருக்குது. ஒரு குடும்பத்தோட காரியத்த சுத்திகரிக்க இருக்கு. அப்ப கர்த்தருடைய ஆலயத்த கட்ட, கர்த்தருக்கு ராஜாவா இருக்க, அதாவது தாவீது ராஜா அவங்களுடைய வீட கட்ட, இதுக்கெல்லாம் கேதுரு மரம் படுது. அப்ப நம்ப அந்த கேதுரு மரம் போல நம்ம பயன்படுறோமா? ஏதாச்சும் பயன்படுறோமா? கர்த்தருக்கு மகிமையா? அப்ப நம்ம மகிமையா கேதுரு மரம் போல இருந்தா தான், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்த நம்ம சிங்காரிக்க முடியும். அப்படி இருந்தா தான் நம்ம செய்ற காரியத்தெல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரு? மகிமைப்படுவாரு. அது மட்டும் இல்ல, நீங்க இன்னொரு வசனம் படிங்க. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில 2வது வசனம் படிங்க. 1 ராஜாக்கள். சாலமோன் பாருங்க, அவர் வீட்ட போய் எங்க கட்டியிருக்காரு பாருங்களேன். ஆ. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். போதும். எங்க கட்டிட்டானா? லீபனோனுக்கு வனத்துக்கே காட்டுக்குள்ள போயிட்டானாம். அந்த கேதுரு மரம் இருக்கா, அத எடுத்துருந்தெல்லாம் வெட்டிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் எடுத்தது. அதனால என்ன செய்றான்? அந்த வனத்துள்ளே போய் வீட கட்டிட்டான். அப்ப அந்த கேதுரு மரம் எவ்வளோ தன்மை வாய்ந்ததா இருக்கும் பாருங்க. அதில எவ்வளோ ஜாலியா இருக்கும். அதனால எவ்வளோ அவனுக்கு என்ன சொல்றது? நம்ம ஒரு வீடு கட்டணும்னா ஆசையா கட்டுவோம்.
இப்படி கட்டினா அப்படி கட்டினா. அவன் அந்த காட்டுக்குள்ளே போய் எல்லா மரம் இருக்கிற இடத்துலையே போய் கட்டினான், வனத்தில் போய் கட்டினான்னு வேதத்தில் சொல்லுது. அப்போ அந்த கேதுருவோட தன்மையை நம்ம பார்த்தோம்னா, அந்த முன்னாடி அதோட தன்மையெல்லாம் சொன்னோம்ல அப்படி இருந்துச்சு. அதுபோல் அந்த கேதுருவு எல்லாருடைய சுத்திகரிப்புக்கும் அதை போல தான் நம்மளை பார்க்குறாரு ஆண்டவர். அப்போ என்னுடைய பரிசு இடத்த நீங்கள் சிங்காரிக்குன்னா கேதுரு மரம் போல் இருங்க. அப்போ சரி, கேதுரு மரம் தன்மை இதெல்லாம் பார்த்தாச்சு. கேதுரு மரம் வேதத்தில் இப்படிலாம் யூஸ் ஆகிட்டு, அப்போ கேதுரு மரம்னா யாராக இருப்பாங்க? கேதுருவா யார் இருப்பாங்க? வாசிப்போம். சங்கீதம் 92:12. சங்கீதம் 92. ஹல்லேலூயா. கேதுரு மரம்னா யாரு? கேதுரு மரம்னா யாரு? கேதுரு மரம்னா யாரு? நீங்கள் இல்லையா? ஹல்லேலூயா. ஏன்னா அவர் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான்கள் தான், இல்லைங்களா? வேதம் அப்படி தானே சொல்லுது. அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் நம்மளை நீதிமானாக ஆக்கியிருக்கார். அப்போ நம்ம கேதுரு மரமாக இருந்தால் நீதிமானாக இருப்போம். அப்போ நீதிமானாக இருந்தால் கண்டிப்பாக கர்த்தருடைய மகிமைக்கு உரியவங்களாக இருப்போம். அப்போ நீதிமானுடைய காரியம்லாம் உங்களுக்கு தெரியும். நிறைய நம்ம நீதிமொழியில் படிக்கிறோம், சங்கீதத்தில் படிக்கிறோம். நீதிமான் எப்படிலாம் இருப்பாங்கன்னு தெரியும். அதில் நீதிமானில் ஒரு பிரசித்தமான தன்மை என்னென்னா, நீதிமான் எப்போதும் களி கூர்ந்து மகிழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பான்னு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் படிச்சிங்கன்னா, நீதிமான் நிறைய காரியத்தை கம்பீரித்து பாடுவான், கம்பீரித்து மகிழ்வான், இப்படியே தான் இருக்கும் நீதிமானை. அப்போ நீதிமானனாலே நம்ம என்ன செய்யணும்? நல்ல கர்த்தரை புகழ்ச்சியோடு நல்ல ஆரவாரத்தோடு அவரை நல்லா, இன்றைக்கி சொன்ன நம்ம அந்த யூதா ராஜாவை பற்றி கேட்டோமே, அந்த யோசபாத் ராஜா பற்றி, அந்தமாரி நம்ம அவரை துதிச்சு பாருங்கள். ஏதாச்சும் ஒரு படைக்கு போய் பாடகர் குழு முன்னாடி அனுப்புவாங்களா? பைத்தியம்னு நினப்பாங்க. ஆனால் அவர் போய் ஒரு பாடகர் குழு முன்னே அனுப்புகிறார். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அந்த காரியத்தை நினைக்க. ஒரு படை வீரன்னா ஒரு ஏதோ வில்லு அம்பு வாள் ஏதோ வச்சுருக்கவன முன்னாடி அனுப்பி பயம் இல்லாத நிற்கிறதுக்கு சொல்லலாம். ஒரு பாடகர் குழு அழைப்பிட்டு போய் அங்கே வச்சு அந்த பாடி அந்த காரியத்தை வெற்றி பெற்றிருக்காருன்னா பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளோ பேர் நல்லவராக இருக்கார். அதான் இன்றைக்கி நம்ம இதில் கேட்டோம்ல, சபையில் அந்த பணம் வர்றதுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எப்படி வர்றதுக்கு வழியே தெரியல. அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணாங்களாம். 7 போட்ட செக்கு வந்துச்சான். 1 கோடியா? அவரால் அசந்த ஒரு மனுஷன் 1 கோடி கொடுக்க முடியுது. அப்போ ஒரே காரணம், அவங்க ஜெபிச்சாங்க. அந்த காரியத்துக்காக கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவரை துதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்ற நம்ம நினைக்கிறோம். நம்மளுக்கு 1000 ரூபா காசு கொடுக்க மாட்டார், 1 கோடி ரூபாலாம் கொடுப்பாரா? எனக்கு யோசனையாக இருந்துச்சு. 1 கோடி ரூபா ஒரு மனுஷனால் கொடுக்க முடியுது. இப்போ ஆண்டவருக்கு அதெல்லாம் என்னது சாதாரண காரியம். இப்போ நம்ம தான் நினைக்கிறோம், ஐயோ இதெல்லாம் முடியவே முடியாது. எனக்கு நினச்சா கஷ்டமாக இருக்கும். ஐயோ என் பையன் ரசிக்கப்பட மாட்டாமல் இருந்தது, என் புருஷன் ரசிக்கப்பட மாட்டாமல் இருந்தது, ஆம்பளைங்களாம் ரசிக்கப்பட மாட்டான்னு. ஆனால் இந்த காரியத்தை கேட்டோடனே எனக்குள்ளே ஒரு பெரிய புத்துணர்ச்சியே வந்துருச்சு. இதெல்லாம் சாதாரண காரியம். 1 கோடி ரூபா ஒரு மனுஷனால் கொடுக்க முடியும்னா என் தகப்பனுக்கு இவங்களாம் ஏமாத்துறன்ற மாதிரி அந்த இடத்துல எனக்கு ஒரு தைரியம் கிடச்சிது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் துதிக்கணும். நீதிமானாக இருந்தால் நல்லா துதிக்கணும், கர்த்தரை பாடணும், புகழணும். அவ்வளோதான் அவர் கேட்குறாரு. வேறு ஒன்றுமே அவர் கேட்கல நம்மள்ட்ட. எனக்கு நீ இந்த மலையை பிரட்டி இப்படி கொட்டுறது போடு, அப்படி கொட்டுறது போடலாம் கேட்கல. என்னை நல்லா துதிப்பா, நல்லா ப்ரைஸ் பண்ணுப்பா. வாலிப பிள்ளைங்களுக்கு அதான் சொல்கிறேன். பார்த்தாவே அதுங்க மூஞ்ச பார்த்தா நம்மளுக்கு துதிக்கிற ஆவியை போயிடும் எடுத்தது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே சொனங்கி அப்படியே உட்காந்துருக்கப்ப மனசு வேதனையாக இருக்குது அந்த காரியம் பார்க்குறப்ப. வாலிபன்னாலே பராக்கிரமசாலிகள்னு வேதத்தில் இருக்குது. கிதியோன் பயந்தாங்குழி தான். ஆனால் அவன் சொன்ன வார்த்தையில் அந்த என்ன செஞ்சுது, அந்த படையை ஓடிடுச்சான். கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் கர்த்தரின் பட்டயம்னு சொன்னது அவ்வளோதான். அந்த வார்த்தைக்கு அப்படியே அந்த எதிரி ஓடியே பட்டானான். அவன் போய் கத்தி எடுத்து குத்துல வெட்டல, எதுவுமே செய்யலை. அப்போ எப்படியாப்பட்ட வாலிபனாக இருந்திருப்பான். வாலிபர்கள் சொன்னாலே பைபிளில் ஆசையாக இருக்குது. யோசேப்பு பார்த்தா வாலிபன், தானியேலை பார்த்தா வாலிபன். அப்போ நம்ம சபையில் அப்படி இல்லையா? நம்ம கூட்டத்தில் இல்லையா? அந்தமாரி வாலிபர்கள் இல்லையா? எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா திண்டிவன சபைக்கு போயிட்டோம்னாலே வாலிப பிள்ளைங்க மட்டும்தான் எல்லாம் நடத்துகிறாங்க. வாலிப பிள்ளைங்க மட்டும்தான் எல்லா காரியத்தையும் செய்கிறாங்க. நான் வாலிப பிள்ளைங்களை குறித்து பேசுகிறேன்னா, வாலிபத்தில் நீங்கள் எவ்வளோ கர்த்தருக்கு கொடுக்குறீங்களோ பிற்காலத்தை அதோடைய மகிமை பார்ப்பீங்க. ஏன்னா வாலிபத்தில் நம்மளுக்கு நிறைய இச்சைகள் வரும், நிறைய நம்மளை இழுக்கிறதுக்கு எல்லா காரியம் வரும். ஆனால் வாலிபத்தில் ஒருத்தர் சரியாக இருந்துட்டா அவங்க வாழ்க்கை முழுவதும் இனிதாக இருக்கும். நாங்களாம் வாழ்க்கையை தவற விட்டுட்டோம், அதனால தான் இன்ன வரைக்கும் அதை கஷ்டப்படுறோம். நீங்கள் அதை செய்யக்கூடாதுன்னு தான் இத்தனை காரியமாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வாலிபத்தை பிரயோஜனப்படுத்திங்க, கர்த்தருக்குள்ளே பிரயோஜனப்படுத்திங்கன்னு. கண்டிப்பாக நீங்கள் பிரயோஜனப்படுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு செழிப்பாய் மகிமையாய் மாறும். அப்போ கெஞ்சி கேட்குற வாலிப பிள்ளைங்க நல்லா ஊக்கமாக ஜெபிங்க, நல்லா
அங்கிள் சொல்கிறாங்களோ இல்லை ஆன்ட்டி சொல்கிறாங்களோ மற்றவங்க சொல்கிறதுக்காக இல்லை. நீங்கள் என்னை என்ன திட்டினாலும் பரவாயில்ல, வஞ்சாலும் பரவாயில்ல, நான் வாலிபத்தில் நான் எல்லாருக்காகவும் ஜெபிப்பேன், நல்லா துதிப்பேன், கர்த்தருக்காக நான் முன்னாடி எல்லாத்தையும் ஏறெடுத்து வைப்பேன்னு சொல்லுங்கள். ஏன்னா தானியேல் அப்படி தான் இருந்தார். அவருக்குள்ளே ஒரு விசேஷ ஆவி ஆண்டவர் கொடுத்துருந்தார், கிதியோனுக்குள்ளே கொடுத்துருந்தார், யோசேப்புக்குள்ளே கொடுத்துருந்தார். அவங்களாம் பார்த்திங்கன்னா உயர்வாக இன்னும் வேதத்தில் பேசிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ உங்களை பற்றி நாளைக்கு கலைஞர் காலனி மூலியம் இந்த வாலிப பிள்ளைங்க எழும்புனாங்க. இன்றைக்கி நிறைய வாலிப சொல்லுங்கள், நீங்கள் யாராச்சும் ஒரு வாலிப பிள்ளைக்கு சுவிசேஷம் சொல்லி ஒரு வாலிப பிள்ளை வந்துச்சுன்னு சொல்லுங்கள். யாருமே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாலிப பிள்ளைங்கள நினச்சி நான் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். ஏசப்பா, எங்கள் வாலிப பிள்ளைங்களாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போகிறாங்களே ஆண்டவரே, ஏதாவது சரிப்படுத்துங்க ஆண்டவரே, சரிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு நான் முழங்காலில் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆண்டவர்கிட்ட. அப்போ வாலிப பிள்ளைங்கள் சரியாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அதுதான் அவங்க தான் கேதுரு மரங்கள். அவங்க தான் அதுக்கு அந்த பரிசுத்த இடத்த அலங்கரிக்க முடியும். இப்போ நாங்கள்லாம் இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், எங்களுக்கு தெரிஞ்சுது. ஏன்னா நாங்கள் அவர் அன்பை அவ்வளோ ருசிச்சிருக்கோம், நாங்கள் அவருக்காக பயன்படுறோன்னு நினைக்கிறோம். ஆனால் உங்களுக்கு சிறு வயதுலேருந்தே இங்கே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, எல்லா காரையும் புகுத்திக்கிட்டே இருக்காங்க. வாலிபன்னா இப்படி தான் இருக்கணும், வாலிபன்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு. ஏன் அதை செய்ய மாட்டீங்க? தயவு செஞ்சு செய்யுங்க. ஏன்னா நீங்கள் எழும்புனா தான் உங்கள் குடும்பம் பின்னாடி பிரகாசிக்கும். உங்கள் குடும்பம் மூலயமா அநேக குடும்பத்தை நீங்கள் பிரகாசிக்க வைக்க முடியும். எங்களோட முடிஞ்சு போகிற காரியம் கிடையாது. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய பெரிய காரியம் திட்டம்லாம் வச்சுருக்காங்க. அப்போ நம்ம வாலிப பிரயத்தை நல்லா கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்திக்கணும். ஜெபமா நான் தான் முன்னாடி. ஐயோ, எனக்கு சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. என் பொண்ணை எழுப்புறதுக்குள்ளே எனக்கு அப்படியே பிராணம் போயிடும். எனக்கு உண்மையிலே அதிகாலை ஜெபத்துக்கு ரொம்ப வேதனையாக சொல்கிறேன். நாங்களாம் எனக்கு ஒரு ஒரு ஸ்லாக்கியமாக ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு நினச்சி நன்றி சொல்லிகிட்டு இருக்கேன். என் பொண்ணு என் பையன் நினச்சாலும் எனக்கு இன்றைக்கும் வேதனையாக இருக்குது. சரி, கர்த்தர் மாற்றுவார், சரிப்படுத்துவான்ற அந்த நம்பிக்கையில் தான் நான் போயிட்டுருக்கேன். அதை நினச்சிக்கிட்டு இருக்கு, நம்ம தூங்கிக்கலாம், நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கலான்னு. பின்னாடி அது எவ்வளோ பெரிய ஒரு கேள்விக்கு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். எங்கள் தம்பி, எங்கள் மூத்தார் பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரை பிடிச்சிக்கப்பா, ஆண்டவரை பிடிச்சி. அது அந்த பொண்ணு காதுலேயே வாங்காது, கேட்கவும் கேட்காது. ஆனால் இன்றைக்கி நான் சொன்னால், ஐயோ சித்தி, நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க, நான் கேட்கல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லுது. அப்போ அதுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அதை தேய்ச்சி சரிப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அதுக்குள்ளே நான் பேசிக்கிட்டே இருக்கேன். இப்படி இரு, இப்படி இரு, வாய் இப்படி பேசாத, இப்படி செய்யாத, கணவர்கிட்ட இப்படி பேசுன்னு அந்த ஆலோசனை என்னால் எப்படி கொடுக்க முடியுது? நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் அந்த ஆலோசனை கேட்ட விஷயம் அதை செய்ய முடியுது. அப்போ நீங்கள் கர்த்தருக்குள்ளே வந்து அந்த ஆலோசனை பெற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் இல்லாத மற்றவங்க வாழ்க்கையை உங்களால் சரிப்படுத்த முடியும். அதனால தான் வாலிப பிள்ளைங்களை குறித்து பாரப்பட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த காரியத்தை கீழ்ப்படிங்க, கர்த்தர் செய்வார். அப்போ நம்ம கேது அந்த வசனத்தை திருப்பி வாசிப்போம். ஹல்லேலூயா. லீபனோனில் இருக்க கேதுரு மரம் எப்படிலாம் வளர்ந்துச்சு, அதோட தன்மையெல்லாம் நம்ம பார்த்துறோம். அதுபோல் எப்படி இருப்பானா நீதிமான்? அதுபோல் வளருவானா. அதே சரி, நீதிமான் இருந்தால் துன்மார்க்கம் ஒருத்தன் இருப்பானே, அந்த அதுலேயே வசனம் இருக்கும் பாருங்களேன், படிங்களேன். அந்த வசனத்தை படிங்க. 7:7 வசனம் படிங்க. ம் ம் அப்போ அப்போ நீதிமான்னா எப்படி இருப்போம்? செழிப்பாக இருப்போம். துன்மார்க்கன்னா புல்லை போல் டக்குன்னு, புல் ஒரு நாள் தான் இருக்கும் நீட்டிக்கிட்டு, மறுநாள் மிதிப்பட்டுடும், நல்லா சூரிய ஒளியில் என்ன செஞ்சிடும், வீணாக போயிடும். அப்போ புல்லை போல் நம்ம இருக்கணுமா, நீதிமானை போல் கேதுருவை போல் நம்ம இருக்கணுமா? நம்ம இன்றைக்கி ஆராய்ஞ்சு பார்ப்போம். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை, கர்த்தர் போகிற நம்ம எங்கெல்லாம் கர்த்தருடைய சமூகம்னு கூறுறோமோ அங்கே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை நம்ம சிங்காரிக்கணும். முதலாவது கேதுரு மரம் போல், லீபனோனில் கேதுரு எப்படி மகிமையாக இருந்துச்சோ அந்த மகிமையாக எப்படியெல்லாம் இருக்கணும்? அது எவ்வளோ அமைதி, அதில் படித்தோமே, அதில் நிறைய காரியம் படித்தோம். பணியை தாங்கிறதா இருந்துச்சு இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு எது கொடுத்தாலும் தாங்கணும். உண்மையிலே அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தாங்கிக்க. யார் ஒருத்தவங்க எல்லா கஷ்டத்தையும், எல்லா ஒரு வார்த்தையும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களால எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செய்ய முடியும். அந்த அவசர கொடுக்க மாரி சொல்கிறதுக்கெல்லாம் பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், நம்மளால் நிதானித்து செய்யவே முடியாது. அப்போ எது கொடுத்தாலும் நான் தாங்கிக்குவேன். சகிக்கிற தன்மையை இந்த கேதுரு மரம் பெற்றிருந்துச்சு இல்லைங்களா? அதுபோல் அந்த கேதுரு மரம் எப்படி இருந்துச்சு? அது வேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நம்ம ஏசப்பை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டா போதும். அந்த வேர் நல்லா பாறை இடுக்கெல்லாம் போய் ரொம்ப ஆழத்தெல்லாம் போய் இருந்துச்சான். அப்போ நம்ம அந்த கேதுரு மர வேடு போல் இருந்தோம்னா அந்த பரிசுத்த இடம் எப்போதுமே எப்படி இருக்குமா? அப்படியே சிங்காரிச்சு அப்படி மகிமை. பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் வந்துருச்சுன்னா என்ன செய்வாங்க? அந்த மணமேடையை சூப்பராக டெக்கரேட் பண்ணிவிடுவாங்க. பார்த்திங்கன்னா வாழை மரம் கட்டியிருப்பாங்க, அந்த கலர் பேப்பர்ஸ், அந்த பலூன், அந்த பின்னாடி டெக்கரேஷன். எனக்கு ஏன்னா எங்கள் நடுத்தம்பி கல்யாணம் பண்ணுறப்ப டெக்கரேஷன் கொடுத்துருந்தாங்க.
சூப்பராக இருந்துச்சு பின்னாடி பார்க்க. அப்படியே பின்னாடி இவங்க ஒயிட் ட்ரெஸ் போட்டு முன்னாடி உட்காந்துருக்கப்ப ஏதோ பரலோகத்தில் கல்யாணம் நடக்குது அப்படின்னு தோணுச்சு. ஒரு சாதாரண ஒரு சாதாரண உலகத்தில் நம்ம மணவாளன் மணவாட்டி கொடுக்க போய் இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி அந்த காரியத்தை நடத்துகிறாங்க. அப்போ நம்ம மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு. அவர் வரப்போ நம்ம எப்படி அந்த சிங்காசனத்தை எப்படி சிங்காரிக்கணும்? நம்ம முதலாவது கேதுரு மரத்தை போல சிங்காரிக்கணும். அந்த கேதுரு மரத்தில் இருக்க குணாதிசயங்களை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா அதை கண்டிப்பாக என்ன செய்யலாம்? அந்த சிங்காசனத்தை நம்ம சிங்காரிச்சிடலாம். அப்போ சிங்காசனம் அப்படியே அவர் வந்து உக்காந்தாலே எப்படி இருக்கும்? அப்பா சூப்பராக இருக்குது. கேதுரு மரம்னா பாருங்கள், அந்த சாலமன் ராஜா அந்த கேதுரு மரத்தோட அந்த காட்டுக்குள்ளேயே போய் அவன் மூட்டை கட்டிட்டான். அப்போ அந்த கேதுரு மரம் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் பாருங்கள். அப்போ ஆண்டவர் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணால் நம்ம முதலாவது எப்படி இருக்கணும்? அந்த கேதுரு மரத்தை போல் நம்ம இருந்தோம்னா கர்த்தர் கண்டிப்பாக அவர் நம்ம என்னெல்லாம் காரியம் நினைக்கிறோமோ அதெல்லாம் அவர் செஞ்சு அவருடைய காரியத்தை மகிமைப்படுத்துவார். அப்போ கேதுரு மரத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு நல்லா அந்த பனிக்குள்ளே வளர்கிற தன்மை இருந்துச்சு, நல்லா வேர் பற்றி இருந்துச்சு, அது பசுமையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அதுக்குள்ளே ஒரு ஒற்றுமை தன்மை இருந்துச்சு. அது தான் மட்டும் வளரல, மற்றவங்களையும் சேர்த்து வளர்த்துக்கிட்டு போணுச்சு. அது மட்டும் இல்லை, அது உயரமாக யாரையும் பார்க்கல, யாரை பார்த்து மட்டும் இருந்துச்சு? வானத்தை மட்டும் நோக்கி இருந்துச்சு. நம்மளும் ஏசப்பா மட்டும் நோக்கி தான் நீண்டு வளரும். அதுபோல் திடத்தன்மை அதுக்குள்ளே இருந்துச்சு. அதை எந்த ஒரு பூச்சியோ துறவோ எதுவுமே அரிக்கலை. இப்போ அதனால தான் தேக்கு மரம்லாம் போடுவாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பூச்சி அரிக்காதுன்னு. அதுபோல் தான் கேதுரு மரம். அதுபோல் நறுமணம் வீசுகிற பொருளாக இருந்துச்சு. அந்த நறுமணத்தினால நிறைய பேர் அதுக்கிட்ட இலைப்பாறுதல் பண்ணுறதுக்கே 5000 பேர் அந்த மரத்துக்கிட்ட உட்காருவாங்களாம். அவ்வளோ பெரிய ஒரு இலைப்பாறுதல் கொடுக்குற இடமா இருந்துச்சாம். அதுபோல் ஈரப்பதத்தை எதிர்க்கிறதா இருந்துச்சு. அப்புறம் அழகிய தன்மையுடையதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அதுக்கிட்ட பிளவோ விரிசலோ எதுவுமே அந்த மரத்துக்கிட்ட வராது. அது மட்டும் இல்லாதபடி அது எப்படி இருக்குமா? நீண்ட ஆயுள் உள்ள மரமாக இருந்துச்சு. இப்போ இந்த காரியத்தில் அந்த கேதுரு மரத்தில் உள்ள தன்மைகளை நம்ம இருந்தால் அவருடைய பரிசுத்த இடத்தை நம்ம சிங்காரிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். நம்ம அவர் பாதஸ்தலமாகிய பூமியில் நம்ம என்னென்ன காரியத்தெல்லாம் கேட்டு நம்ம பெற்றுக்கொள்கிறது மட்டும் இல்லாத அதில் அவர் நாமும் மகிமைப்படுமா. அப்போ நம்ம இந்த வாரத்தில் உண்மையிலே அந்த வசனம் கேட்ட உடனேயே மலர்கொடி எடுத்த அந்த வசனத்தை கேட்டோடனே எனக்குள்ளே ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. அந்த வசனத்தில் என்ன இருக்குது யோசிக்கிறப்ப இந்த கேதுரு மரம் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கடுத்த 4 மரங்கள் இருக்குது. அதை பின்னாடி நம்ம தியானிப்போம். முதலாவது இந்த கேது மரம் போல் நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு ஆண்டவர் மற்றவங்கள ஒரு மனுஷனை சுத்திகரிக்கிற இடத்துல நம்மளை வைப்பார். நம்ம குடும்பத்தை சுத்திகரிக்கிற இடத்துல அந்த கேதுரு கட்டை இருந்துச்சு. அதுபோல் தேவனுடைய ஆலயத்தை கட்ட அந்த கேதுரு மரம் பயன்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாதபடி அந்த கேதுருவோட வனத்துக்குள்ளே போய் சாலமன் வீடை கட்டியிருந்தார். அப்போ அந்த கேதுரு எவ்வளோ ஒரு மகிமையாக இருந்துச்சு பாருங்கள். அப்போ ஒரு சாதாரண நம்ம கூட நினைக்கிறோம், சாதாரண மரம் தானே, இதுக்கெல்லாம் என்ன பெருசாக ஆண்டவர் செய்கிற ஒருன்னையும் அவர் வந்து தவறு செய்யாதவர்ன்றதை இந்த மரம் மூலியமாக எனக்கு ஆண்டவர் உணர்த்துறார். நான் கூட நினைப்பேன், இதெல்லாம் எதுக்கு வேஸ்ட்டாக வளர்ந்து கிடக்குது, இதெல்லாம் ஏன் வேஸ்ட்டாக வளர்ந்து கிடக்குன்னு நான் நினைப்பேன். ஆனால் ஆண்டவர் எதையுமே வேஸ்ட்டாக வைக்கல. எதையுமே அதை வந்து என்ன சொல்கிறது, நம்ம தான் நினைக்கிறோம் இதெல்லாம் வேஸ்ட்டு, இந்த செடி வேஸ்ட்டு, இது வேஸ்ட்டு. அவர் பார்வையில் யாருமே வேஸ்ட்டு கிடையாது. ஒரு சின்ன துரும்பு கூட அவர் பார்வை விலையேற பெற்றதாக இருக்குது. அப்போ ஒரு மரத்துக்கே அவ்வளோ மகிமை கொடுத்தா அப்போ நம்மளை எவ்வளோ மகிமையாக அவர் படைச்சிருப்பார் பாருங்கள். அப்போ அந்த மகிமையான தேவனுக்கு நம்ம எவ்வளோ மகிமையாக நடந்துக்கணுன்றதை ஆண்டவர் இந்த காரியத்தில் உணர்த்தினார். அப்போ கேதுருவை போல் நம்ம மகிமையாக இருக்கும்போது நம்ம பாதஸ்தலமாகிய அவருடைய பூமியில் நம்ம என்ன ஊழியத்தில் கர்த்தர் நாம் மகிமைப்படும். நம்ம செய்கிற காரியங்களை கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமென்.